அவர் சந்நியாசம் பெற்றுக்கொண்டல்லவா இருந்தார். அதனால் யார் வீட்டிலாவது பவதி பிஞ்சாந்தேகி என்று கூறி அவர்கள் கொடுக்கும் உணவையே உண்டு வருவார். அதுவும் குறிப்பாக ஏகாதசிக்கு மறுநாளான துவாதசி அன்று அவர் ஒரு வீட்டின் பிச்சை கேட்டு நின்று கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த வீட்டில் மிகவும் வறுமையான வீடாக இருந்தது. இருந்தாலும் இத்தகைய சிறு வயதிலேயே சந்நியாசம் கொண்ட ஆதிசங்கரருக்கு எதுவும் அளிக்க முடியவில்லையே என்று அந்த வீட்டில் இருந்தவர்கள் அங்குள்ள வீட்டில் உள்ள எல்லா பாத்திரங்களிலும் ஏனோ தேடி ஒரு அரிசி எதுவுமே இல்லை, நெல்மணி எதுவுமே இல்லாததால் ஒரே ஒரு நெல்லிக்கனி மட்டும் இருந்தது. அதுவும் மிகவும் பழைய வாடி போன நெல்லிக்கனியாக இருந்தது. சரி, நம் சன்னியாசிக்கு கொடுக்காமல் இருக்கக்கூடாதல்லவா என்பதால் அவர் கொண்டு வந்து அதை கொடுக்கிறார். அதை கண்டவுடன் ஆதிசங்கரருக்கு மனசு மிகவும் கஷ்டமாகி விடுகிறது, இத்தகைய வறுமையெல்லாம் இருக்கிறார்கள் என்று.